ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் தமிழ். நவம்பர் 4ஆம் தேதி ஆன்லைன் கேமுக்குலாம் ஃபைனல் ஹியரிங் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த ஹியரிங்கை 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஃபேண்டசி ஆப்லாம் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களோட பெய்டு கண்டஸ்ட்டை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்பவே நிறைய ஆப்ஸ்லாம் காசு வச்சு ப்ளே பண்ணுற எல்லா கான்டெஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு ஹியரிங்காக போயிட்டு இருந்தா ட்ரீம் 11 வருமா வராதான்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. கேமிங் சைடுல இருந்து ஆரியாமா சுந்தரம் இந்த லாயர் தான் இன்னைக்கு இந்த ஒரு கேஸ் எடுத்து வாதாட்டாங்க. இவங்க மெயினா கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆன்லைன் கேம் பேன் பண்ணது எந்த ஒரு விசாரணை இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே நடந்து முடிஞ்சிட்டு கடைசி 2 மாசமா இதனால எங்களோட பிசினஸ் ரொம்பவே டவுன் ஆயிருக்குன்ட்டு இவங்க சைடுல இருந்து சொல்லியிருந்தாங்க. இதுல கவர்மெண்ட் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கவர்மெண்ட் லாயர் ASGN வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் கேம்லாம் நாங்க கம்ப்ளீட்டா ஒன்னு பேன் பண்ணல, அடுத்த 26ஆம் தேதி ஹியரிங் வர வரைக்கும் வேணா நடத்திக்குவோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூலை கொண்டு வரப்போ கவர்மெண்ட் தான் சொன்னாங்க, ஆன்லைன் கேமை யாராட்டி ப்ளே பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில், அப்படி இல்லைனா 50 லட்சம் ஃபைன் கட்ட வேண்டி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி ஒரு ஹியரிங்காக தள்ளி வைக்காங்க? இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எலெக்ஷன் அப்படி இல்லைனா பொலிட்டிக்கல் ரீசனாக கூட இருக்கலான்ட்டு நம்மளுக்கு தோணுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து 26ஆம் தேதி ஹியரிங்கை மோடி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேஸை விசாரணை பண்ணி 25ஆம் தேதிக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஃபைனல் ஹியரிங்கை அவங்க கொடுத்தாகணும். இதில் மோடி கவர்மெண்ட் நிறைய விஷயம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ரியல் மணி கேம்லாம் பேன் பண்ணியாச்சு, இனிமேல் விளையாடக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஸ்கில் பேஸ்ட் கேமும் கேம்பிளிங்கும் தனியா பிரிச்சு கூட ரன் பண்ண வைக்கலாம். ஏஜ் லிமிட் உள்ளவங்க தான் இந்த ஒரு ஆப்லாம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா 40% GST வச்சு இந்த ஆப்லாம் ரன் பண்ணலான்ட்டு இவங்க கொண்டு வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. பேமெண்ட் கேட்வேயை ஸ்டாப் பண்ணிருக்கிறதுனால நிறைய ஆப்ல அமௌண்ட்டை டெபாசிட்டோ வித்ட்ராவோ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ல இருந்து உங்களால அமௌண்ட்டை எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ல ப்ளே பண்ணலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆப் கூட கவர்மெண்ட் பேச்சு கேட்டு தான் நடந்தாகணும். இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இருந்த மேட்ச்ல நான் அந்த ஆப்ல ஒரு சில கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல சர்வர் டவுன் ஆகி என்னால சரியா டீம் எடிட் பண்ணி போட முடியல. இதனால தான் சொல்றேன், எந்த ஒரு ஆப்லயும் அவசரப்பட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாதீங்க. இப்போ ட்ரீம் 11 மாதிரி மற்ற பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த கான்டெஸ்ட்லாம் நடத்துனாங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரஸ்டா ஃபீல் பண்ணலாம். 26ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் பேன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்றவங்க அடுத்த ஹியரிங்ல என்ன நடக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரியல் மணி கேம்லாம் கம்ப்ளீட்டாலாம் பேன் பண்ண மாட்டாங்க. எப்படியும் 2026 IPL-க்குள்ள கொண்டு வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி மேட்ச்க்கான GL டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெலகிராமோட லிங்க் சேனல் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.